மிஸ் அகிலா டயலாக் எல்லாம் ஓகே தான்? ஓகே சார். ஷார்ட் ரெடி, காஸ்டியூமா மாத்திக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்க சார். கண்ணா இந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணி. ஓகே. அது எந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? இதுவா? எதுக்கு? கோச்சிங் கொடுக்க. ஆங்கிள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் காஸ்டியூமை கொடு. ஐயோ, ஆங்கிள் சொன்னாதான்டா கோச்சிங் சொல்லி கொடுங்க. சாரி மேடம், நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன். எல்லா இடத்தையும் என் 2 கண்ணு தான் பாத்துக்கணும். காஸ்டியூம் செக்ஷன், கேமரா செக்ஷன், லைட்டிங் செக்ஷன். சுருக்கமா சொல்லணும்னா நான் இந்த இடத்தோட ஆல்ரவுண்டர். இதுதான் உங்களுடைய காஸ்டியூம். என்னது? காஸ்டியூம் கரெக்டான அளவு தான். இதோட மீதி எங்க? மீதியா? இவ்வளவுதாங்க இருக்கும். அரேபியனோட ஆடுன்னு தானே சொல்லியிருந்தாங்க. ஆமா, பாரம்பரியம் மாறாத நமது தங்க மாளிகை. நான்சென்ஸ். இந்த மாதிரி Dress எல்லாம் நான் போட மாட்டேன். போட மாட்டியா? இது என்ன பிடிவாதம்? பின்ன இதை நானா போட முடியும்? லுக், அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் இத போட மாட்டேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க இத போடலனா முதலாளி கிட்ட நான் தான் திட்டு வாங்கணும். முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. டைரக்டர் கிட்ட போய் சொல்லுங்க. அது பணத்துல குறைவு இருக்குன்னா முதலாளி கிட்ட சொல்லி சரி பண்ணிடலாம். துணி குறைய குறைய மணி கூடும். ஸ்டாப் இட். என்னடா பண்றீங்க சார்? இந்த பொண்ணு இந்த காஸ்டியூம் வேண்டான்னு சொல்றாங்க. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், அப்புறமும் வேண்டாங்கறாங்க. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நிறுத்துறா. நான் என்னத்த சொல்லி புரிய வைக்கணும்? பொண்ணுங்கண்டா என்ன அடிமையாடா உங்களுக்கு? நீங்க சொல்றதெல்லாம் அவங்க செய்யணுமா என்ன? பொண்ணுங்களை மதிக்க தெரியாதவன் இந்த கம்பெனியில வேலை பார்க்க வேணாம் 100 வாட்டி சொல்லியிருக்கேன். என்னடா இது? இதத்தான் இந்த பொண்ணு போடணுமா? அது இங்க ஷூட் பண்றது ஆட் ஃபிலிம், ப்ளூ ஃபிலிம் கிடையாது. சாரி மிஸ் அகிலா. எடுத்துட்டு போடா. காஸ்டியூமா சார் முக்கியம்? எப்படியும் நகையை வச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாங்கல்ல. ஷட் அப். கான்செப்ட மாத்தலாம், ஆனா ஒரு பொண்ணோட மனசையும் பழக்க வழக்கத்தையும் மாத்த முடியாது. மாத்தனா சம்மதிக்க மாட்டேன். இது என்னது? சர்ச் ஃபாதர் ட்ரெஸ்ஸா? பொண்ணோட உடம்பு மூடி வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதோட அழக ரசிக்கிறோம்னா கொஞ்சமாவது கலை ரசனை வேணும். இங்க ஷூட் பண்றது ஆட் ஃபிலிம். கதகளியோ இல்ல பரதநாட்டியமோ கிடையாது. போய் நல்ல பிக்கினியோ இல்ல மினி ஸ்கர்ட்டோ எடுத்துட்டு வாடா. பி செக்ஸி மேன், ஐ சே பி செக்ஸி. நான் என் வாயை பார்த்துட்டு இருக்கேன். இனிமேலாத பெண்களை மதிக்க கத்துக்க. இன்னைக்கு ஷூட்டிங் போதும். பேக்கப் போயா. சாரி மிஸ் அகிலா, இந்த மூட்ல இன்னைக்கு ஷூட்டிங் வேண்டாம். என்னாலதான் சார் இப்படி எல்லாம் நடந்துச்சு. உங்க மூட ஸ்பாயில் பண்ணதுக்கு நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கிறேன். சாரி இல்ல மனோ, அப்படி கூப்பிட்டா போதும். நம்ம ஷூட்டிங் நாளைக்கு கூட வச்சுக்கலாம், நல்ல மூட்ல. நாளைக்கு? ஐயோ, எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. என்ன? பர்சனலா. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப வச்சுக்கலாம். தேங்க்யூ சார். சாரி இல்ல மனு. தேங்க்யூ மனு. ஓகே அகிலா, உன்னோட இந்த சிரிப்பு இருக்குல்ல, அதான் சிரிக்கும் போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ மனு. வெல்கம். உங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. எக்ஸலென்ட். அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன? நாளைக்கு என்ன அவளுக்கு பர்சனல் விஷயம்? வேற எவனாவது? அது ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த பொண்ணோட பயோடேட்டா பாத்தீங்களா? பார்த்தேன். நாளைக்கு அவளோட பர்த்டே. ஓ, அவ்வளவுதானா? இப்ப எனக்கு டென்ஷன் இல்ல சார். நம்ம இந்த பர்த்டே காரணம் வச்சு ஏதாவது பண்ணா என்ன? நீ என்ன சொல்ல வர? சார், உங்க மனசுல அகிலா வந்திருந்தாலும் அகிலாவோட மனசுக்குள்ள நீங்க போகணும்ல. அதுக்கான விஷயத்தை தான் நான் பிளான் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அது நிறைய பணம் செலவர மேட்டர் தான். ஆனா பணம் தான் உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் மணி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் பிளான சொல்றேன். நடக்குமா? நடந்து தீரும். கஞ்சமா இருக்காதீங்க சார். அகிலா உங்களுக்கு வேணுமா இல்லையா? ரே கிச்சா, இந்த கம்பெனியோட அசெட் ராணி. அசெட் கொளுத்து. தேங்க்ஸ். அகிலா, எதுக்காக உன்னை இங்க வர சொல்லிருக்கான்? ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு மட்டும் சொன்னா. கூட்டிட்டு வந்தீங்க. I don't know. என்ன கிச்சா இதெல்லாம்? மிஸ் அகிலா மேனனோட பிறந்தநாள் பரிசு. அது எப்படி? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது, ஆனா மனோ சாருக்கு தெரியும். தட் இஸ் மனோ சார். அவரோட ஏற்பாடு தான் இது எல்லாம். சாருக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சுன்னா அவரை பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுப்பாரு. அது அவரோட வழக்கம். வழக்கமா? இல்ல அந்த மாதிரி சொல்ல வரல. ஆக்சுவலி அது அவரோட பழக்கம்னு சொல்ல வந்தேன். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்குவாங்க. வானத்துல தோன்ற வானவில் மாதிரி ரொம்ப அழகா இருக்க உனக்கு இந்த மனுவோட பிறந்தநாள் பரிசு. ஹாப்பி பர்த்டே. இது மனோ சார் எழுதுனதா? இல்ல, நான் தான் எழுதுனேன்.
What? ஜஸ்ட் ஜோக்கிங். மனசோட பிசினஸ்ன்ற ஒரு ஆளோட மனசு ஓரத்துல ஒரு கவிஞன்னு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. I can't believe For this. you have to. Happy birthday. Hello. ஹாப்பி பர்த்டே அகிலா. Thank you, Manu. இட் வாஸ் குவைட் அன்எக்ஸ்பெக்டட் இல்ல? மனசுக்குள்ள இது எப்படி தோணுச்சுன்னு கேட்டா ஐ டோன்ட் நோ. இந்த பூர்வ ஜென்ம பந்தம்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கிய? நீங்க பெரிய ஆளுன்னு நான் ஒத்துக்கிறேன் சார். ஒரு நிமிஷம். ஹே, பிளான பத்திலாம் எனக்கு தெரியாது. அது மனோக்கு மட்டும் தான் தெரியும். இருந்தாலும் நான் கொஞ்சம் கிஸ் பண்ணிருக்கேன். கார்ல ஒரு சின்ன ரைட், ஏதாவது ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு லஞ்ச், அப்புறம் நம்ம ஃபேவரட் சாக்கோபார், அவ்வளவுதான். ஹே பால் போடி. ஓகே பாய். ஹலோ. இங்க 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 இங்க. கிச்சா, நீ என்ன இங்க பண்ற? டியூட்டி மேடம், டியூட்டி. டியூட்டியா? இங்கயா? மனோ எங்க? மனோவா? மனோ சார் கூப்பிடு. இப்ப சார் இல்லையே, ஃப்ரெண்டு தானே. வேண்டாம், மனோ எங்கன்னு சொல்லு. மனோ சார் அங்க டியூட்டில, இங்க இந்த பியூட்டியோட டியூட்டியை பார்க்க சொல்லி என்ன இங்க என்ன அனுப்பிருக்காரு. டியூட்டி? மனோ சார் வரத்துக்கு லேட் ஆகும்பா, அதனால உனக்கு கம்பெனி கொடுக்க நீங்க வர சொல்லி இருந்தாரு. என் மூடி போச்சு. ஐயோ, எங்க போச்சு சொல்லு. எங்க நடத்துறேன். Nonsense. ஏய் அகிலா, ஏய் போகாத, நான் சொல்றது கேளு. அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ் 500 ரூபாய், ஐஸ்கிரீம் 1500, குழந்தைங்க ஒரு 50 பேர். இல்ல வேண்டாம், அதிகமா இருக்கும், ஒரு 35 போட்டுப்போம். ஒரு ஆளுக்கு 100 ரூபானா மொத்தமா 3500 ரூபாய். மொத்தமா சேர்த்து 9999 ரூபாய். லாபம் 9000 ரூபாய். பரவாயில்லையே, இப்போதைக்கு போதும். ஏன்னா மனுஷனுக்கு பேராசை கூடாது. சாரி சாரி சாரி. வேணா நான் 100 வாட்டி கூட சாரி சொல்றேன். ஆபீஸ்ல தவிர்க்க முடியாம வேலை வந்துருச்சு, அதனாலதான் கிச்சு அனுப்புனார். என்கிட்ட கோச்சுக்க மாட்டேன்ல? ஹே, எனக்கு கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க வேலைய பத்தி எனக்கும் தெரியும்ல. டைம் பாஸ் பண்ண கிச்சாவும் சரியான ஆள் தான். He is so funny. என்னாச்சு? இல்ல, இங்க சொன்னேன். அப்புறம் நாளைக்கு எப்ப பார்க்கலாம்? எப்ப வேணாலும் பார்க்கலாம்ல. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மீட்டிங்க்கு நானே வருவேன் கண்டிப்பா. கிச்சு வர மாட்டான். ஓகே. ஐயோ, போன் வச்சிராதீங்க, நான் தூங்க போறேன். அதுக்கு முன்னாடி tell me something sweet. இப்ப வா. என் கூட நீ எப்பவும் இருந்தன்னா நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பேன். ஐ லவ் யூ. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? பைத்தியம் பிடிச்சது எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். இப்ப சொன்னது போன்ல இருக்கவங்க கேட்டுப்பாங்கல்ல. கேக்கட்டும். இவனுங்க எல்லாம் பாதி ராத்திரி தான் கால் பண்ணுவானுங்க. சரிங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இன்னைக்கு எங்க அப்பாவுக்கும் பாலானாக்கும் பெரிய டிஸ்கஷன் போச்சு. என்ன டிஸ்கஷன்? உங்களோட போக்கு சரியில்லைன்னு பாலனா அப்பா கிட்ட உங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நீ கேட்டதை மட்டும் சொல்லு. உங்க போக்கு தப்பா போச்சுன்னா அந்த நிமிஷமே கம்பெனில இருந்து வெளியே அமிச்சிட்டு அந்த சிங்கப்பூர் மாப்பிளைய கட்டி வச்சிருவேன்னு அப்பா சொன்னாரு. நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்க? உனக்கு வேற கல்யாணமா? அது கேட்ட உடனே சிரிப்பு வந்துருச்சு. கம்பெனி போனா போட்டோம், ஆனா உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். லைட் ஆஃப் பண்ணவா? என்னாச்சு? ஒரு சின்ன பர்ச்சேஸ். நான் இப்ப வரேன். நான் கிச்சுவோட விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். கிச்சுக்கு என்னாச்சு? ரொம்ப பாவமா இருந்த பையன் இப்ப திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டான்னு நம்பவே முடியல. இந்த காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, இதுவும் செய்வாங்க, இதுக்கு மேலேயும் செய்வாங்க. நம்ம கூட அப்படித்தானே இருந்தோம். உன் அப்பன் கண்ணுல மண்ணு தூவிட்டு 1 வருஷம் லவ் பண்ணி தெரிஞ்சோல்ல. நீங்க கிச்சா மாதிரி பாவம்லாம் இல்லையே. பாவமா இல்லையான்னு இந்த நிலைமையில தானே தெரிஞ்சுக்க முடியும். அவன் கண்ணு கீழே கரு வளைய மாதிரி ஒண்ணு வந்திருக்குல்ல, அதான் லவ். என்ன இருந்தாலும் நம்மளோட கம்பெனி ஸ்டாஃப் இல்ல, நாம ஒரு கல்யாண பரிசு கொடுக்கணும். ஆமா ஆமா, நானும் அதான் யோசிச்சேன். நாளைக்கு ஒரு gift வாங்கி கொடுத்துடலாம். அது பத்தாது, அது சர்ப்ரைஸா இருக்கணும். நம்மளே நேர்ல அவங்க வீட்ல போய் கொடுக்கணும். அவங்க வீட்டுக்கா? ஆமா. அதனால என்ன? அப்படி இல்ல, நம்ம கிட்ட சம்பளம் வாங்குற நம்ம ஸ்டாஃப் வீட்டுக்கு நம்மளே போனோம்னா அசிங்கமா இருக்காது? போனோம். நீங்க ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? நீங்க வரலன்னா விடுங்க, நானே போய்க்கிறேன். வேணாம் வேணாம், நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம். அதுதான் எல்லாருக்கும் நல்லது.
சார் இது மறுபடியும் குழப்பமாகும். ஒரு வாட்டி நீங்க போய் சொன்னீங்க, அதையும் பாவம் அவன் நம்பிட்டான். தயவு செஞ்சு இதுக்கு அப்புறமா இதை ஸ்டாப் பண்ணுங்க. நிறுத்தி இருக்கலாம், ஆனா அவன் நம்பிட்டா இல்ல. இனி உடைஞ்சிருச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். கரெக்ட் கிச்சா, உங்களுக்கே சொன்னா புரிய மாட்டேங்குது. பாத்தியா அகிலாக்கு காமன் சென்ஸ் இருக்கு. தெரியாம நான் ஒரு போய் சொல்லி தொலைச்சிட்டேன். அதுல இருந்து தப்பிக்க நான் என்ன பண்ணணும்? தொங்கி சாவணுமா? எஸ் சார். இப்ப நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒரு மணி நேரத்து விஷயம்டா. நாளைக்கு நைட்டு நாங்க உங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரோம். திரும்பி போற வரைக்கும் எங்க முன்னாடி புருஷன் பொண்டாட்டியா நீங்க நடிக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள் மேட்டர். அதை விட சிம்பிளா வேற விஷயம் இருக்கு. நாங்க 2 பேரும் ஹனிமூன் போயிட்டோம்னு சொல்லுங்க. அதெல்லாம் வேணாம், அசிங்கம். நான் சொல்றது மட்டும் நீ கேளு. அதுலயும் வேற ஒரு பிரச்சனை இருக்கு சார். எந்த பிரச்சனையும் இல்ல, நீ இவ்ளோ பயப்படுற? நான் ரெடி தான். அதுல பிரச்சனை. என் வீட்டை பார்த்தா கல்யாணம் ஆனவனோட வீடுன்னு சொல்லவே முடியாது சார். உன் வீட்டு முன்னாடி எழுதி வச்சிருக்கா கல்யாணம் ஆகலன்னு? அப்படிலாம் எழுதி வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஒரு டைனிங் டேபிள் கிடையாது, ஒரு அலமாரி இல்ல, சோஃபா இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, கிரைண்டர் கிடையாது, ஒரு டிவி இல்ல, ஒரு ஃப்ரிட்ஜ் இல்ல, கிச்சன் வெசல்ஸ் கூட இல்ல. அடடா, அப்புறம் ஒரு மெயின் ஐட்டம் டபுள் கட்டில் கூட இல்ல. நாங்க படுத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு குழந்தைய வாங்கிக்கோங்க. இத வச்சு வாங்கி தொலை. கொஞ்சம் நில்லு. டபுள் காட் வேண்டாம். ஐயோ, அவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? டபுள் காட் ரிப்பேர் கொடுத்துருக்கேன்னு சொல்லு. வா. டபுள் காட் பெட் தான். புலிவால பிடிச்ச மாதிரி இல்ல இருக்கு. கிச்சா, எப்படி இருக்க? சாரில நான் நல்லா இருக்கேனா? என்ன இப்படி உன்னை பார்க்கும்போது தேவதை மாதிரி இருக்க. இல்லனா நான் தேவதை இல்லையா? அப்படி இல்ல, இப்ப பார்க்கும்போது ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்க. அட, இதெல்லாம் ஒரு Dress கிச்சா? புது ஷர்ட் போடுன்னு நான் சொன்னேன்ல, அதுக்காக தானே புது Dress வாங்கி வச்சிருக்கேன். கழட்டு. இதுவே போதும். போதாது. என்னோட ஹஸ்பண்ட நடிக்க இந்த அழகெல்லாம் போதாது. முதல்ல Dress மாத்து. இந்தா, இத போட்டுக்கோ. பாத்தியா, இப்ப ரொம்ப அழகா இருக்க. கண்ணாடியில பாரு. இப்ப கரெக்டா மேட்சிங்கா இருக்கு. மேட் ஃபார் ஈச் அதர். ஐயோ, இந்த விஷயத்தை மறந்துட்டேனே. இது வேண்டாமே. ஒரு பொண்ணோட நெத்தில முதல் முறையா பொட்டு வைக்க வேண்டியது தொட்டு தாலி கட்டின புருஷன் தான். வருங்கால கணவரோட பாவம் எதுக்கு? மனசுல வந்துட்டார் போல. குட் ஈவினிங். வாங்க, உள்ள வாங்க. எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு என் வீடு? வீடா? இது ஒரு குட்டி மாளிகை. தேங்க்ஸ். இவரு எப்பவும் சொல்லுவாரு நீங்க ஒரு இன்னசென்ட்னு. அப்படியா? அப்ப மறுபடியும் தேங்க்ஸ். இருந்தாலும் உன்கிட்ட திருட்டுத்தனம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்ல. திருட்டுத்தனமா? அது என்னது? ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கிட்ட இருந்து நீங்க மறைச்சிட்டீங்க. என்ன விஷயம்? கல்யாண விஷயம் தான். கடைசி வரைக்கும் சொல்லவே இல்ல. எனக்கே தெரியாது. திடீர்னு ஏற்பாடு பண்ணதுனால யார்கிட்டயும் சொல்ல முடியலன்னு சொல்ல வந்தேன். நீங்க வீடு நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களே. அதுவும் ஒரே நாள்ல. இல்ல, கல்யாணம் திடீர்னு நடந்தனால எல்லாத்தையும் ஒரே நாள்ல பண்ண வேண்டியதாச்சு, அத சொல்ல வந்தேன். இந்த பெயிண்டிங் எப்படி இருக்கு? அகிலா தான் பார்த்தா. அகிலா பெயிண்ட் பண்ணுவாங்களா? ஆமா, இந்த ரூம் ஃபுல்லா அவளோட வேலை தானே. புரியல இல்ல, ஒரு ஜோக் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹலோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்கக்கா. எப்படி சார் இருந்துச்சு? டோட்டலா கொலாப்ஸ் ஆகிட்டேன். எப்படி? ஓவர் எக்ஸ்பென்ஸ், ஓவர் எக்ஸ்பிரஷன். நூல் அளவுல தப்பிச்சிருக்கும். எங்க வீட்டு சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்காக்கா? கிரேட். நீ ஏன் நின்னுட்டு இருக்க? அதானே, நீங்க உட்காருங்க. நம்மளுக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? அதானே, நான் உட்கார்றேன். அம்மா, நீங்க ஏன் இன்னும் சாப்பிடல? சாப்பிடுங்க சார், எல்லாம் உங்களோட பணம் தான். இல்ல, சார் குடுக்கற சாலரி தானே இது எல்லாமே. அத சொல்ல வந்தேன். நீங்க ஹனிமூன் எங்க போனீங்க? ஹனிமூனுக்கு எங்க சார்? ஊட்டிக்கு. இல்ல, உங்க ஹனிமூன் எனக்கு எப்படி தெரியும்? ஹனிமூன் எங்களுக்கு தான் இல்ல, அது நிறைய இடத்த பிளான் பண்ணிருந்தோம். ஆனா சார் தான் ஒத்துக்கல. அது வேலை டென்ஷன். அதுதான். கல்யாணம் ஆனதுனால உங்களோட மாடலிங்க விட்டுருவீங்களா? எங்க அதை விட்டுல மனோ சார் அப்புறம் கஷ்டப்படுவாரு. என்ன சார்? ஆமாமா, அகிலா கம்பெனியோட நல்ல மாடல் இல்லையா? மாத்திரம் இல்ல, கெரியர் இஸ் கெரியர் இல்ல. ஆமா, நீங்களே அழகா தான் இருக்கீங்க. நீங்க ஏன் மாடலிங் பண்ணல? அதுக்கு இவர் ஒத்துக்கணும்ல. அது ஏன் சார்? உங்களுக்கு தான் மாடல் கேர்ள்ஸ்னா ரொம்ப பிடிக்குமே. சிக்கன் ஃப்ரை ஒரே ஏறிடுச்சு. ஐயோ சார், தண்ணி குடிங்க. இல்ல, நீ போய் ஸ்வீட் எடுத்து வா. சாருக்கு நான் தண்ணி கொடுத்துக்கிறேன். இல்ல, நான் கொடுக்கிறேன், நீ போய் ஸ்வீட் எடுத்து. நான் தான் தண்ணி கொடுப்பேன். நான் தான் தண்ணி கொடுப்பேன். நான் தான் கொடுப்பேன்னு சொல்றேன். போய் ஸ்வீட் எடுத்துட்டு வா, நானே தண்ணி குடிச்சுக்கிறேன். அந்த ஆளு மூஞ்சிக்கு ஸ்வீட் வர
ஸ்வீட்டா ஸ்வீட். ஐஸ்கிரீம் ரெடியா மேடம்? நீ எதுக்கு இங்க வந்த? அது என்னன்னா இந்த புருஷன் பொண்டாட்டியா நடிக்கும் போது துளி கூட சந்தேகமே வரக்கூடாதுன்னு மனோ சார் சொல்லியிருக்காரு. அதனால உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நான் அப்படியே உள்ள வந்துட்டேன். நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணேன் டார்லிங்? டார்லிங்கா? டேய், புருஷன் வேஷம் அவங்க முன்னாடி மட்டும் போதும். என்கிட்ட காட்டுன இத எடுத்து அப்படியே மூஞ்சில கொட்டிடுவேன். டார்லிங்கா. சரி எந்திரி. என்ன எழுந்துட்டீங்க? ஐஸ்கிரீம்? சாரி, கூலிங்க நான் ஒன்னும் சாப்பிட மாட்டேன். தேங்க்ஸ். சரி. ஐயோ, நீங்களே எழுந்துக்கிறீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சது யாருக்காக? சாப்பிடுங்க மனோ. மனு சார். சரி மனோ சார் சாப்பிடுங்க. ஐயோ சார், நான் தெரியாம. இட்ஸ் ஓகே. ஐயோ சார், ஷர்ட் எல்லாம் அடிச்சு. பரவாயில்ல, அது பாத்துட்டேன். நான் தடிச்சு விடுறேன். போதும் நான் வீட்டுக்கு போய் வாஷ் பண்ணிக்கிறேன். எதுக்கு அவசரப்படுறீங்க? ஐயோ இங்கே இருங்க சார், நான் தடிச்சு விடுறேன். போயிடுச்சா? போயிடுச்சு. நாம எப்ப பாக்குறது? நாளைக்கு. நில்லுங்க.